தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமானின் முதுகில் குத்தி கட்சியை விட்டு பிரிந்த இன்னொரு துரோகி எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தும் போது சிலருக்கு எதிர்ப்பாக தெரிகிறது. எதற்காக இப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் வருது. ஆனால் இவ்வளவு நாள் வரை காத்திருந்து, இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் சீமான் அவர்களால் இவர் வெற்றி பெற வேண்டும், இவர் எம்எல்ஏவாக போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வேட்பாளராக ஒருத்தவரை நிறுத்துகிற நபர் கூட பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் முதுகில் குத்திட்டு செல்கிற மாதிரி போனால் நமக்கு ஒரு சில கோபங்கள் வருமா இல்லையா? அந்த தார்மீகத்தில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவர் உறுப்பினராக இருந்து விலகிறாரு அப்படின்னும் போது அவர் குறிப்பிட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்பு உள்ள கொண்ட அண்ணன் சீமான் அவர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் மற்றும் பிற பொறுப்புகளிலிருந்து நான் முழுமையாக விலகிக் கொள்கிறேன். கட்சி பொறுப்பும் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பும் வழங்கிய உங்களுக்கு என் பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் தம்பி தங்கைகளுக்கு என்னுடைய வாழ்த்தும் பேரன்பும் நன்றியும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா கட்சியை விட்டு விலகி இருக்கார். இதுவும் ஏற்புடையதாக இல்லை. எதனால் இப்படி ஒரு விஷயம் தெரியல. அவர் கட்சியை விட்டு விலகினார் அப்படிங்கிற வரைக்கும் கூட ஏதோ நடந்துருச்சு, இல்லை அவருக்கு நமக்கு இணைய பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்றைய தினமே பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சிருக்காரு. இதுதான் அந்த முரணாக பார்க்கப்படுகிறது. ஏன் அவரை துரோகி அப்படின்னு பதிவு செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு காரணத்துக்காகத்தான். அவர் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் விலகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவிடுறாரு. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா காலையில் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துட்டார் அப்படின்னு வரும்போது, இது என்ன மாதிரியான மனநிலையில் நம்ம எடுத்துக்கிறதுனே தெரியல. எல்லாத்தையும் ப்ரீ பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்னா, அண்ணன் சொல்வது போல் அவருக்கும் பசிக்கும்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. உண்மையிலே நம்ம யாரெல்லாம் மிகப்பெரிய ஆட்கள், அது மட்டும் இல்லாமல் கட்சிக்காக எந்த நிலையிலும் உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாரும் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. கட்சியினால் சில பேரால் வெறுக்கப்படுற இவங்கெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க இன்னும் இறுக்கமாக அண்ணன் சீமான் அவர் கைகளை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்குது. அவர்கள் நினைத்தால் அவர்களுக்கு எக்கச்சக்க பணம் கொடுத்து அழைப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணனை விட்டு நகராமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பிமார்களும், பெயர் சொல்ல விரும்பலை, ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த இடத்துல நம்ம மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். அவர்கள் நிச்சயமாக இந்த கட்சியை விட்டு விலகப் போவதும் இல்லை அப்படிங்கிறதுலையும் உறுதியாக நம்மளால் உணர முடிகிறது. இப்போப்பட்ட ஒரு தோல்வி வந்த பிறகும் கூட அண்ணனோடு தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, உண்மையிலே இந்த தமிழ் தேசியங்கிற கருத்தியல் வெல்லணும்னு நினைக்கிற உண்மையான ஒரு நெஞ்சூரம் கொண்ட நபராக இருந்தால் மட்டும்தான் அவர்கள் இதில் பயணிக்க முடியும். மற்றவர்கள் இது போல் என்ன சொல்கிறது, அந்த அடிக்கிற காற்றுல பறந்து போகிற பதர்கள் போல தான் போகிறாங்களே தவிர வேறுபடி ஒன்றும் கிடையாது. சென்று வரட்டும், அங்காவது அவர் உண்மையும் நேர்மையுமாக பணியாற்றட்டும் அப்படிங்கிறத வாழ்த்துக்களை நம்ம பதிவு செய்கிறோம்.